வணக்கம், வெல்கம் டு S2C குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரெஷர் குக்கர்லேயே ஈஸியாக சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் மஞ்சள் போட்டு இது மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தடவை மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் ஒரு தடவை கழுவிட்டால் போதும். நிறைய தடவை சிக்கன் கழுவக்கூடாது, அதுக்கப்புறம் டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ப்ரெஷர் குக்கரில் இப்போ இந்த சிக்கனை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்தோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, சின்ன ஸ்பூனால் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு கிளாஸ் வெந்நீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சுடுவோம். நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ தான் சேர்க்குறேன்றதுனால ஒரு 6 விசிலில் நல்லா வெந்துடுச்சு. இது குக்கரை பொறுத்தும் இருக்குது. சில குக்கர் நல்லா சீக்கிரமாக வெந்துடும், சில குக்கர் கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்றைக்கி 2 அழகு அரிசி போட்டிருக்கேன், பாஸ்மதி அரிசி. அதுக்கு இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். இதுக்கு மசாலா நான் கொஞ்சமாக பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை இது மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணல, அப்படியே முழுசாக தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இது மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கீரி போட்டோன்னா காரம் அதிகமாக தெரியும், அதனால் நான் அப்படியே முழுசாகவே வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஒரு 1/4 கப்பு அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுவோம். நான் மசாலா கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், இது கரெக்டாக இருக்கும். 2 அழகுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். மசாலா நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அதனால் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இது மாதிரி மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலரி விட்டுடுவோம். அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்துடுவோம். கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியில் ஒரு பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது கூட நான் இப்போ 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறேன். இது மிளகா தனியா ரெண்டுமே 1:1 ரேஷியோவில் சேர்த்து அரைச்ச பொடி இது. இப்போ நான் போட்டிருக்க காரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருக்கும். மிதமான காரம் சாப்பிட்றவங்க 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ஆனால் இதுக்கு மேலே போடாதீங்க, ஏன்னா பச்சை மிளகாய் வேறு போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு.
நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் தண்ணியை இது கூட சேர்த்துடுவோம். நான் 2 அழாக்கு அரிசி போட்டிருக்கிறதுனால 3 அழாக்கு தண்ணி சேர்க்குறேன். இந்த சிக்கன் தண்ணி பத்தலைன்னா நம்ம சாதா தண்ணியும் மிச்சத்துக்கு சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு அழாக்குக்கு 1.5 அழாக்கு கணக்கு, 2 அழாக்குக்கு நான் 3 அழாக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க இது ஒரு 10-15 நிமிஷம் அது மாதிரி ஊறின பாஸ்மதி அரிசி, அதையும் இது கூட சேர்த்துடுறேன். நம்ம மிச்சம் வச்சுருக்க அந்த புதினா கொத்தமல்லி அதையும் இப்போ சேர்த்துடுவோம். இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி என்ன நம்ம சிக்கன் வேக வைக்கும்போது வேறு உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு குக்கர் போட்டு குக்கரோட மூடி போட்டு ஒரு 2 விசில் தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. மிதமான தீயில் 2 விசில் வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா உடனே கீழே இறக்கி வச்சுடுங்க. அடுப்புலேயே இருந்தாலும் அடி பிடிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஸ்டீம் அடங்கின பிறகு தான் நம்ம குக்கர் லீட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. நல்ல ஒரு 10-15 நிமிஷம் அது மாதிரி ஆறிடுச்சு. எந்தளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்ல அரிசி நல்ல நீளமாக வந்திருக்கு. கரெக்டான தண்ணி ஊற்றினோன்னா குழையாது, இது மாதிரி நல்லா உதிராக வரும். மசாலாவும் நல்லா இறங்கி இருக்கும். இந்த ப்ரெஷர் குக்கரில் பண்ணினோன்னா மசாலாவோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அரிசியில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்மளோட ரொம்பவே சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.